இந்த பாருங்க, அவகளையும் இவகளையும் பார்த்தோம், தோத்துறோம். நம்ம ஆம்பட்டு தான். அல்லேலூயாவா? அவங்க மட்டும் அப்படி இருக்காங்க. அவங்க மட்டும் சர்ச்சுக்கு லேட்டாக வராங்க. அவங்க மட்டும் பாட்டு ஒழுங்காக பாட மாட்டுறாங்க. அந்த அக்கா கையே தட்ட மாட்டேங்குது. இந்த அண்ணன் காணிக்கையே போட மாட்டுறாங்க. அவங்க மட்டும் தசமாமே தர மாட்டுறாங்க. அவங்க மட்டும் பாஸ்டருக்கு விரோதமாக அப்பப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த அண்ணன் ஒரு கட்சியை தொடங்கிட்டார் சபைக்குள்ளே. தோத்துறான். அவங்க மட்டும் அப்படி இருக்காங்க. ஏன் நானும் அப்படி இருக்கக்கூடாது? அவங்க அப்படியே பண்ணிட்டு அங்கே போயிடுவாங்க. எப்படி வசதி இல்லை சொல்லுங்கப்பா. ஆளுகளை பாரு. சர்ச்சுக்கு வந்தால் சபையின் நாயகரை தான் என்ன செய்யணும்? பார்க்கணும். அடுத்தவங்களையும் இவங்களையும் அவங்களையுமே என்ன செய்யக்கூடாது? இவங்களையும் பார்க்கறதுக்கு இங்கே வரவும் வேணாம். சரியா? இன்னும் அல்லையிலேயே வரமாட்டேக்கு. பாதிக்கிற மாதிரி பாயிண்ட் வந்தால் எப்படி வரும்? இங்கே வந்து பச்சைக்கல்லை சிங்கிச்சான், இங்கே வந்து மஞ்சக்கல்லை சிங்கிச்சான், இங்கே வந்து ஜீன்ஸ் பேண்டு, இங்கே வந்து எதிர் வீட்டு ஜன்னல், ஏசரத்தம் செய்யும், கொதவளை நெரிச்சு கொல்ல. சபைக்குள்ள என்ன சோழி நடந்துக்கிட்டு இருக்கு? தோத்துறோம். அல்லேலூயாவா? நான் மனசில் படுறத பழிச்சுன்னு சொல்லிடுவேன். அடுத்த முறை என்னை கூப்பிடவே வேணாங்கிற மாதிரி கூட பேசுவேன். அல்லே சொல்லுங்க அப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார். சுருங்க பிரசங்கிகள் பாக்கியவான்கள், அவர்கள் திரும்ப அழைக்கப்படுவார்கள் அப்படிம்பார். அது எந்த மத்தியில் இருக்கு எனக்கு தெரியல. என்னை பொறுத்தளவுக்கு டே ஸ்டான்லி ஒரே சான்ஸ்ரா, விட்டுறாத. அல்லே சொல்லுங்க அப்பா. இந்த சான்ஸ் நீ எப்போ கிடைக்குன்னு நினைச்சாது தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு அல்லே சொல்லுங்க அப்பா போட்டு போயிரு. அல்லே சொல்லுங்க. ஆளுகளை பாரு. அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து அவங்க பாட மாட்டாங்க. அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க எங்கேயா ஒளிஞ்சுதான் இருப்பாங்க. அவங்க சுயநலமாக தான் வாழ்வாங்க. அவங்க சொகுசாத்தான் இருக்கணும் பார்ப்பாங்க. அவங்க சுதந்திரத்தை பற்றி பாரப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஆத்தும பாரம் இருக்காது. அவங்களுக்கு கை தட்டுங்கன்னு என்ன இருக்காது, துதிக்கணுங்கிற என்ன இருக்காது, அவங்களுக்கு தேவனை தேடணுங்கிற என்ன இருக்காது, பைபிள் படிக்கணுங்கிற என்ன இருக்காது, ஜபிக்கணுங்கிற என்ன இருக்காது. உபாசத்துக்கு வரமாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராணி கூட வரமாட்டாங்க. அப்புறம் அவங்க பரலோகத்துக்கும் வரமாட்டாங்க. சும்மா அடுத்த ஆளுக்குன்னு பார்த்தா அல்லையிலே சொல்லுங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், நமக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரம். கோலியாத்து வந்து பயங்கரமா கொக்கரிக்கிறான். அப்படியாக்குன்றான். தோத்துறான். வர்றவங்கள்லாம் அப்படி தான் சொல்றாங்க. அல்லே சொல்லுங்க அப்பா. கோலியாத்து மாதிரி இருந்தாங்கனாலே அப்படி தான் பேசுவாங்க போல. ஆமீன் சொல்லுங்க. அப்படியாக்குன்றான். உடனே 11ஆம் வசனம் சொல்லுது, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தை நிமித்தம் கலங்கி மிகவும் என்ன செய்தார்களா? பயப்பட்டார்கள். யாரு? சீனியர்கள் தான். ஏற்கனவே நமக்கு முன்னாடி வந்த ஆளுங்க. தோத்துறான். எல்லாம் பயந்து கலங்கி நடுங்கி ஆத்தாடி சவுல ஆளே காணுங்க. தோத்துறான். ஏரியாவிலே இல்லை. ஏன்னா சிக்கனா இவனை தள்ளி விட்டுருவாங்கன்னு தான் அவன் ஒரு ஆளை தானே கூப்பிடுறான். சிங்கிளா ஒரு ஆளை அனுப்புங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ நமக்கும் கூட்டமாக சாத்தானை கட்டுறதுல நம்ம பயப்படுறதே இல்லை. ஏசு நாமத்தினால கட்டுறோம். வல்லமை. ஆமே. ஆனால் சிங்கிள் அவனை சந்திக்கும் போது ஆத்தாடி சிக்கலாய் போச்சேடா. உபாசபத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம். அவர் வாட்டுக்க முட்டியை போட்டு இதையும் கிளப்பி விட்டாரு. இதனால தான் சில ஆள் விவரமாகவே இருக்கிறது. அவங்க அமைதியாக இருப்பாங்க. பிசாசை கட்டுற நேரத்தில் பாருங்க, எதுக்கு வம்புன்னு தான் தோத்துறேன். ஆமாம், விவகாரம் என்னத்துக்கு தோத்துறோம். ஏன்னா நிறைய பேர் ஆராதனைக்கும் அதாவது ஜபத்துக்கும் வரும்போது கூட அவங்க கூட தான் வருவாங்க. சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஆளுகளெல்லாம் பாசுமாருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் நம்ம ஆளு அப்படிம்பாங்க. அவன் வாசல்ல இருந்து தோத்துறான். யார் ஆளு? எல்லாம் ஏழு. தோத்துறான். கிட்டத்தட்ட ஒரு 6.25 நாள் நாங்கள் 2 பேரும் தான். சரி, ஒரு சின்ன ஆசை. தோத்துறான். சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிச்சு. ஆமாம், அதனால தான் அனுப்பி விட்டேன். கிட்டத்தட்ட வாசல் வரைக்கும் நானும் கூட தான் வந்தேன். தோத்துறான். ஆமாம். அப்போ ஏன்னா நம்மளால எனக்கு எந்த பாதிப்பும் என்ன செய்யாது, இருக்காது. வேணா நீ நல்லா பாரு, தூங்கிட்டு இருக்கும்பா. அல்லேலூயா. பாட்டு பாடாது, கை தட்டாது, காணிக்க போடாது, தசவான் தராது, எதுலையுமே இன்வால்மெண்ட்டாக இருக்காது. அல்லேலூயா.